தமிழகத்தில் ஒக்கி புயல் பாதிப்பிற்கு நிவாரண நிதியாக 4835 கோடி ரூபாய் வழங்க வேண்டும், தேசிய மருத்துவ ஆணைய மசோதாவில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என மத்திய அரசை ஆளுநர் பன்வாரிலால் வலியுறுத்தியுள்ளார். 2018ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் காலை 10 மணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் உரையுடன் தொடங்கியது. அப்போது ஆளுநரின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஆளுநர் உரையை புறக்கணித்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேசிய ஆளுநர் பன்வாரிலால் ஜிஎஸ்டி வரிவிதிப்பு முறையை முறையாக சிறப்பாக செயல்படுத்திய தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தார். வருவாய் குறைவாக இருந்தபோதும் சுகாதாரம், கல்வி, குழந்தைகள் நலம் போன்ற சமூக நல திட்டங்களுக்கு தமிழக அரசு பெரும் தொகையை செலவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கன்னியாகுமரிக்கு நேரில் வந்து ஒக்கி புயல் சேதத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடிக்கு நன்றி கூறிய ஆளுநர் கடைசி மீனவரை மீட்கும் வரை மத்திய அரசு மீட்பு பணியை தொடரும் என தெரிவித்தார். of rupees 401 crore for temporary restoration and rupees 4,854 crore for permanent restoration towards damages caused by Oki cyclone. வேளாண் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க கலப்பு பண்ணைய முறையை ஊக்குவிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தை வரும் பட்ஜெட்டில் அரசு அறிமுகப்படுத்தும் என்றும் ஆளுநர் கூறினார். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை முழு கொள்ளளவான 152 அடி வரை உயர்த்துவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் மத்திய அரசு விரைந்து அமைக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். மக்களின் நலனையும் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்களின் நலனையும் காக்கும் வகையில் தமிழக அரசு முன்வைத்துள்ள கருத்துக்களின் அடிப்படையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்ட முன்வடிவில் மாற்றங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார். கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழி தேசிய நெடுஞ்சாலையாக மேம்படுத்துவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். உலக வங்கியின் நிதி உதவியுடன் தமிழ்நாடு கிராமப்புற புத்தாக்க திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் 4 தொழிற்பூங்கா உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். திறன்மிகு நகரங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 10 மாநகரங்களை சேர்க்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் ஆளுநர் தனது உரையில் கூறினார். மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க வழங்கப்படும் மானியம் 20,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், கிராமப்புற மக்களுக்கு அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்துவதில் நாட்டிலேயே தமிழகம் முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது என்றும் ஆளுநர் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டத்தில் மீதமுள்ள சுரங்க வழித்தடங்களும் 2018ஆம் ஆண்டின் இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று குறிப்பிட்ட ஆளுநர், சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்கு விரைவில் ஒப்புதல் வழங்க வேண்டுமென மத்திய அரசுக்கு வலியுறுத்தினார். 2030ஆம் ஆண்டிற்குள் வறுமை அறவே இல்லாத செழிப்பு மிகுந்த மாநிலமாக தமிழகம் மாறும் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே 23 போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராணி கார்த்திக்கிடம் நாம் விரிவாக கேட்கலாம். ராணி கார்த்திக், தற்போது 23 தொழிற்சங்கங்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, முழக்கங்கள் என்ன? அவர்கள் இப்போது 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகின்ற இந்த நிலையில் அவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன? ஜீவா, இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த 5 நாட்களா இன்னைக்கு 5வது நாளா தொழிலாளருடைய போராட்டம் முழு வீச்சோட நடைபெற்று இருக்கு. நீங்க இங்க பார்க்கக்கூடிய காட்சி சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகைக்கு அருக வழக்கமாக போராட்டம் நடத்தக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். இங்க கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் திரண்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த இடத்தை உபயோகிக்கக்கூடிய சாலையானது தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவிற்கு தொழிலாளர்கள் அதிக அளவிற்கு இங்கு குவிஞ்சிருக்காங்க. இன்றைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சற்று முன்னர் ஒரு பிரஸ் மீட் நடந்தது. அதுல போக்குவரத்து சங்கங்கள் மொத்தம் 22 சங்கங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. சிஐடியு, எல்பிஎஃப், ஏஐடியூசி உள்ளிட்ட 22 சங்கங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்திற்கு ஆதரவா மத்திய அரசு ஊழியர்கள், எல்ஐசி மற்றும் பிஎஸ்என்எல் ஊழியர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள், நேரத்திற்கு நேரம் இந்த மக்களுடைய தொழிலாளர்களுடைய போராட்டமானது தீவிரமடைந்துகிட்டே வருது. இதுல இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்தே போராட்டத்தில் ஈடுபடுறவங்க, அதாவது கடந்த 5 நாட்களா வேலையிலேருந்து வேலைக்கு
வேலைக்கு வராதவர்களுக்கு அரசு தரப்பு தொடர்ச்சியா நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னணியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியோட தீர்ப்பு வந்தது. அதாவது தொழிலாளர்கள் மேல எந்தவித முன்னறிவிப்பும் சரியான ஒரு சட்ட நடைமுறை இல்லாம நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் தொடர்ந்து அரசானது தன்னுடைய தரப்பிலிருந்து தொழிலாளர் திரும்ப வேலைக்கு வர்றதுக்கான முயற்சிகள்ல ரொம்பவே பலவந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தொழிலாளர்கள் எல்லாருமே, இந்த சங்கங்கள் எல்லாருமே இந்த போராட்டமானது கண்டிப்பாக தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாளைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பணிமனைகள் முன்பாக குடும்பத்தோட போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போராட்டமானது தீவிரம் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள். இங்க இருக்கக்கூடிய போராட்ட தரப்புல இருந்து நம்மள்ட்ட ஒருத்தர் பேச இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். சார் சொல்லுங்க, இப்ப இந்த போராட்டம் இப்ப தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கீங்க. இப்ப இங்க வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்துறதுக்கான காரணம் என்ன? நீங்க இது மூலமா என்ன தெரிவிக்க விரும்புறீங்க அரசுக்கு? எங்களுக்கு தர வேண்டிய அனைத்தையுமே கொடுத்து வருவங்க. அண்ணன் எடப்பாடியாரை நான் கேட்டுக்கிறேன். எங்க இவ்வளோ பேர் குடும்பம் நாசமா போறதுக்கு காரணம் உங்க ஆட்சியா இருக்கக்கூடாது. எங்க தொழிலாளிகள் பஸ் ஓட்டாம ராவும் பகலும் பார்க்காம புயலையும் மழையிலையும் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களோட கஷ்டத்தை கொஞ்சமாவது அண்ணன் எடப்பாடி அரசு ஏற்று எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தயவு செஞ்சு கொடுங்க. எங்க கிட்ட இருந்து திருடின 7000 கோடி ரூபாயை தயவு செஞ்சு கொடுங்க. அம்மையார் கோர்ட்டு உச்சநீதிமன்றத்தை ஒரு அம்மையார் சொன்ன உத்தரவு எங்களுக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. எங்களை வேற வேலைக்கு போகன்னு சொன்னாங்க. உங்களுக்கு சம்பளம் பத்தலன்னு சொல்லி கேட்டீங்க. 200% உங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்தாங்க. எங்க தொழிலாளிகள் வர்க்கம் ரத்தம் சிந்தி மழையும் வெயிலும் புயலும் பாராம இரவும் பகலும் பாராம நாங்க கஷ்டப்படுறோம். அதற்கான ஊதியத்தை கொடுங்கன்னு கேட்கிறோம். அதாவது மத்திய அரசாங்க ஊழியர்களோட கக்கூஸ் கழுவுறான் பார் கடைநிலை ஊழியர், அவரோட சம்பளத்துக்கு இணையா எங்க சம்பளத்தை கொடுங்கன்னு கேட்கிறோம். இந்த இவ்வளவு பேர் நாங்க இங்க இருக்கிறோம். ஆனா 80% பஸ் ஓடுதுன்னு அமைச்சர் பொய் சொல்றாரு. இந்த பொய்ய மக்களாகிய நீங்களே பாருங்க. எங்களோட சேர்ந்து மக்கள் நீங்க போராடுங்க. எங்களோட வேதனைய, எங்க குடும்பத்தோட கஷ்டத்தை ஒருபடி அரிசி வாங்க முடியாத இந்த நிலைமைய தயவு செஞ்சு மக்களாகிய நீங்க பார்த்து எங்களோட சேர்ந்து போராடுங்க. இப்போ இன்னைக்கு இங்க எவ்வளவு நேரம் போராட இருக்கீங்க? நாளைக்கு பணிமனை முன்பு போராட்டம் எந்தெந்த இடத்துல நடத்த இருக்கீங்க? பணிமனையில அத்தனை தொழிலாளர் குடும்பத்தோட நாங்க போராட காத்து இருக்கிறோம். எங்க தொழிற்சங்கங்கள் என்ன சொல்லுதோ அதை பின்பற்ற நாங்க தயாரா இருக்கிறோம். ஜீவா, நீங்களே இப்ப கேட்டிருக்கலாம். அதாவது தொழிலாளர்கள் எல்லாருமே நாங்க எங்களுடைய உரிமைக்காகத்தான் போராடுறோம். இதை இந்த அரசாங்கம் கண்டிப்பா நிறைவேற்றணும். ஏன்னா நிறைய பேர் தப்பான புரிதல், மக்கள்கிட்ட தப்பான ஒரு புரிதல்னா ஊதிய உயர்வுக்காக தான் இவங்க போராடுறாங்கன்றது இருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய பிரதான கோரிக்கை 7000 கோடி ரூபாய் எங்களுடைய LIC பணம், அதாவது PF இருந்து ரிட்டையர்மெண்ட் பணத்திலிருந்து 7000 கோடி ரூபாய் பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை 200 கோடி 100 கோடின்னு தவணை முறையில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்க கூடாது, ஒரே தவணையில மொத்தமா கொடுக்கறதுக்காக இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த போராட்டம் ஈவினிங் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இது மட்டும் இல்லாம நாளைக்கும் இந்த போராட்டம் இதை விட வீரியமா தொடர இருக்கு. அடுத்த கட்டமா அவர்கள் குடும்பத்துடன் போராடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று காலையில் இருந்தே காவல்துறையினருக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையே பல்வேறு இடங்களில் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு என்று அடுத்த கட்டமாக ஒரு தொழிற்சங்கவாதியை பேருந்திற்குள் வைத்து ஒரு காவல்துறையினர் அடிப்பதை நம்ம தொலைக்காட்சியில் காலையிலிருந்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அளவு காவல்துறையினர் நடைபெறுவதற்கு எதுவும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்களா? காவல்துறையினர் இன்று ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொழிற்சங்கத்தினரை அடித்ததற்கு எதுவும் கண்டனங்கள் எதுவும் நிறைவேற்றப்பட்டதா? ஆமா, இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் CITU சேர்ந்த சவுந்தரராஜன் அதுக்கு தனிப்பட்ட முறையில் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது பத்தின தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்றல அப்படின்னாலும் காவல்துறை அரசுடைய ஏவல் துறையாக செயல்படக்கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்துடைய தரப்புல இருந்து காவல்துறைக்கு மிகவும் பயங்கரமான ஒரு நெருக்கடியானது கொடுக்கப்படுது. அது பல்வேறு விதங்களை நம்ம பார்க்கலாம். நீங்க விருதுநகர் இல்லாம இன்னொரு இடத்துல என்ன நடந்ததுன்னா, டிரைவர், அந்த பிரைவேட் டிரைவரே வண்டி கண்ணாடியை உடைச்சிட்டு தொழிற்சங்க ஆட்கள், நம்ம CITU ஆட்கள் உடைச்சதான ஒரு வதந்தியை பரப்புனாங்க. ஸோ அரசு தரப்புல இருந்து இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கான பல்வேறு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியாக தான், அதோட ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது காவல்துறையோட ஒடுக்குமுறை. இந்த போராட்டம் அடுத்த கட்டமா போகுது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல காவல்துறை இப்பவே முன்னமா தீவிரமா இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு பணிமனைகள்ல போராடி இருக்கிறதா இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருந்த காவலர்களே என்ன பேசியிருக்காங்க, நாளைக்கு நம்மளுக்கு நிறைய
பழைய வேலருக்கும் ரொம்ப ரெடியா இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு போருக்கு தயாராகிற ஒரு தோரணை தான் காவல்துறை தென்படுது. இது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கான முயற்சிகள்ல காவல்துறை இருக்கு. ஆனால் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் எல்லாருமே அதை விடவும் தீவிரமா இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி இந்த முறை நாங்க போராட்டத்திலிருந்து பின்வாங்குவதா இல்லை, இந்த முறை கண்டிப்பா எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்க நிச்சயமா போராடுவோன்றது இவங்களுடைய தரப்பா இருக்கு. ராணி கார்த்திக், தற்போது இருக்கக்கூடிய அந்த 23 தொழிற்சங்கங்களும் இணைந்து தற்போது அந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகளை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட, அந்த தொழிற்சங்கவாதிகள்கிட்ட, அந்த தொழிலாளர்கள்ட்ட இன்னும் என்னென்ன கோரிக்கை எதிர்பார்க்குறாங்க, எவ்வளவு ஸ்பீடா அந்த அரசு செயல்படணும் எதிர்பார்க்குறாங்க என்பது குறித்து அவங்க கருத்துக்களை கொஞ்சம் வாங்க. சரி, இப்போ இது இல்லாம, இந்த கோரிக்கை இல்லாம, இந்த கோரிக்கை இல்லாம உங்களுடைய கோரிக்கை என்ன? இப்போ அரசு என்னென்ன பண்ணணும், இப்போ உடனடியா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நாளைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்க தரப்புல நாளைக்கு என்ன உடனடியா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப பொங்கலை காரணம் காட்டி, பொங்கல் அதனால நீங்க வேலைக்கு வாங்க, திரும்ப அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? இல்ல என்னென்ன உடனே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே தீபாவளி ஆயுத பூஜை காரணம் காட்டி வேலை போச்சு வச்சுக்கணும். இப்ப பொங்கலை காரணம் காட்டுறாங்க. ஃபெஸ்டிவல் டே வந்துக்குன்னா இருக்கும், போய்க்குன்னா இருக்கும். 15 மாச காலமா 23 கட்ட பேச்சுவார்த்தையா இதை பண்ணல. எங்களுக்கு பின்னா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க எல்லாம். நான் வீட்டுக்கு போல, கோயம்புத்தூர் போல, கொலம்பூர் போலன்ற இல்லைன்னு சொல்லல. ரோட்ல இருக்கிற எல்லாம் வீட்டுக்கு போய் செட்டில் ஆக பாக்குறான். நாங்க வீட்டுல இருக்கிற நாங்க குழந்தை குட்டியோட சம்பளம் வீட்டுக்கு வந்தோம், ரோடுக்கு வந்தோமா? உடனடியா அரசு தரப்புல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப உடனடியா அரசாங்க தரப்புல இருந்து இப்ப என்ன விஷயங்கள் அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களோட சங்கங்களை கூப்பிட்டு பேசி எங்களோட குறைகளை தீர்த்தா, சவுத்துல இருந்து வந்து வேலை பார்க்குற இங்க அனைவருக்கும் போக்குவரத்து எளிமையா கிடைச்சி அவங்க சந்தோஷமா போக்குவரத்தை பொங்கலை கொண்டாடுவாங்க. இந்த போக்குவரத்து தொழிலாளிகள் இரவு பகல் பாராம கஷ்டப்படுற எங்களுக்கு தயவு செய்து அண்ணன் எடப்பாடி அரசு நல்லபடியா கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நாங்க பேருந்தை நிறுத்தி மக்களுக்கு அவதி உட்படுத்தணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அதாவது எங்களோட குறைகளை தீருங்க அப்படின்னு பல வருடங்களாக அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்து புலம்பி செத்து நூலாகி இன்னைக்கு இந்த தெருவில் உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கு எங்க குடும்பத்தோட எங்க பணிமனைத்த வாசல்ல போராட காத்திருக்கோம். நாளைக்கு அண்ணன் எடப்பாடி வந்து எங்க தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேசி எங்களோட குறைகளை தீர்த்தாவே இந்த போக்குவரத்து துறையில நிறைவா பேருந்து ஓடும். குறைகளை தீர்க்கிறதுனா இப்ப உடனடியா என்ன பண்ணிப்போம்? 7000 கோடி உடனே கொடுக்கறதுன்றது உங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இல்ல அது இல்லாம வேற ஏதாவது வாய்ப்புகள், வேற ஏதாவது கோரிக்கைகளை முன் வச்சு, இல்ல நாங்க இப்போதைக்கு இது பண்றோம், பொங்கலுக்கு வேலைக்கு வாங்க அதுக்கப்புறம் பண்ணலாம்னா உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? முதல் எங்களுக்கு தர வேண்டிய 3 வருஷம் ஒப்பந்தங்கிறத ஒத்துக்கிட்டு கொடுக்க வேண்டிய 16 மாசம் அரியர்ஸை கொடுத்து தொழிலாளிகளை முதல் சந்தோஷப்படுத்தினா தயவு செஞ்சு எந்த தொழிலாளியும் வேலை நிறுத்தம் செய்ய தயாரா இல்லை. கொடுக்க வேண்டிய அந்த அரியர்ஸ் பணமும் 3 வருட ஒப்பந்தங்கிறத ஒத்துக்கிட்டு எங்களை ஏமாத்தாம எங்களோட முழு பணத்தை கொடுத்தா நாங்க சந்தோஷப்படுறோம். 2.5 சரி சார், இப்போ இந்த போராட்டமானது இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்க அரசாங்க தரப்புல ஒரு பேச்சுவார்த்தை, இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தொடர்ச்சியா போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பொங்கல் டைம் இருக்குல்ல, இப்போ ஆல்ரெடி மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறுப்பு உண்டாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தருணத்துல மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றதுல மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்றது, அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கீங்களா? அதுக்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ண போறீங்க? அடுத்தடுத்து நாங்க மக்களை எங்களோட கஷ்டத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களை வந்து யாருமே புறக்கணிக்கல. ஆனா எங்களோட கஷ்டத்தை தயவு செஞ்சு எடப்பாடி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் டைரக்டா எங்களை கூப்பிட்டு பேச சொல்லுங்க. அதுதான் எங்களோட முக்கிய கருத்து, வேற யாருமே கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பல முறை எங்களை கூப்பிட்டு பேசல. அம்மையார் உடனே சரியில்லைன்னாங்க, மந்திரி டெல்லி போறாருனாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு தர வேண்டிய 5.2.57 கொடுத்தாவே இந்த போக்குவரத்து கழகம் சிறப்பா இயங்கும் என்பதை மிக தாழ்மையுடன் அண்ணன் எடப்பாடி பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன்.
சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பொங்கல் டைம் மக்களுக்கு நார்மலாகவே ஒரு சிரமம் இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்ன வகையில் போராடி, இப்போ ஆல்ரெடி எல்லாமே போராட்டம் முழுமையாக நடந்துட்டு இருக்கு. மக்கள் டைம் ஒரு வெறுப்பு இருக்குது. இப்போ அரசு தரப்புலையும் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அடுத்து பேசுவாங்கன்னு. இப்போ நீங்கள் என்ன விஷயங்கள் அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த விஷயங்கள் பற்றி அரசாங்கத்தை விட தொழிலாளியான எங்களுக்கு பொதுமக்கள் மேலே போதுமான அவங்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் வேலைக்கு வரோம். தினம் எப்போ வேலைக்கு போகின்ற இடத்தோடு தான் இருக்கோம். போக்குவரத்துடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏன் இந்த அளவுக்கு பிடிவாதம் பண்ணுது, என்ன காரணமே தெரியல. ஈகோ பிரச்சனை பாருங்கள், தொழிலாளி கேட்டோம் நான் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? என்ன காரணத்துக்காக இவ்வளோ பிரச்சனை பெருசாகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் கேட்குற 2.44 கொடுக்குறாங்க, நாங்கள் 2.57 கேட்குறோம். 13 பைசாவுக்கு இவ்வளோ போராட்டம் தேவையா? ஒன்றும் இல்லாத பிரச்சனை எதுக்கு இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டு தொழிலாளியும் வதை பண்ணிட்டு மக்களையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம்? எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த போக்குவரத்து மந்திரி என்ன பண்ணுறாரு, சிஎம் என்ன பண்ணுறாரு? இது சாதாரண விஷயம் பேசி முடிக்கிறத விட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை பெருசாக்கிட்டு மக்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு தொழிலாளிக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு எதுக்கு இந்த போராட்டம் என்னன்னு தெரியல. இவங்க தான் காரணம் இதுக்கு எல்லாமே. சாதாரணமாக முடிகிற விஷயத்தை பெருசாக்கிட்டு எதுக்கு இந்த ஸ்கூல் பசங்க போகிறலாம் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. எங்களுக்கும் பசங்க இருக்காங்க, எங்கள் பசங்களும் காலேஜுக்கு போகிறாங்க, எங்கள் பொண்ணுக்கும் காலேஜ் போகிறாங்க. இந்த பாதிப்பு பொதுமக்கள்லாம் நாங்களும் பொதுமக்கள் தான். இந்த பாதிப்பு முழுமையாக எங்களுக்கு தான், எங்களுக்கும் வேதனையாக இருக்குது. மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களேட்டு அரசாங்கத்தை விட எங்களுக்கு தான் ரொம்ப வேதனையாக இருக்குது. மக்களுக்கு சேவை செய்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். நஷ்டன்றாங்க, எப்படி நஷ்டம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. 4 பஸ் வச்சுக்கிட்டு லாபம் சொல்கிற ஒரு போக்குவரத்து பிரைவேட் பஸ் ஓனர் 40,000 பஸ் இருக்கும்போது எப்படி வரும்? நாங்கள் 24 ஹவர்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தீபாவளியில், பொங்கலில், அமாவாசையில், பௌர்ணமியில், மே 1 எங்கள் குழந்தைலாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னப்பா வேலை பார்க்குற? தீபாவளியில், பொங்கலில் அப்பா அம்மா கூட எல்லாரும் தீபாவளிக்கு பலாசு வச்சுட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தா ஒவ்வொரு நல்ல நாள்லையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பாட்டு போகிறீங்க, எங்களோட யார் பார்ப்பான்னு சொல்லி என்னோட மனைவி மக்கள் எல்லாம் வேதனைப்படுறாங்க. இருந்தாலும் அதையும் நாங்கள் போட்டு மக்களுக்கு சேவை செய்கிற நல்ல எண்ணத்தோட அரசாங்கத்தோட எங்களுக்கு தான் மக்கள் மேலே அதிக கவனம் இருக்குது. அவங்க நல்லது செய்யறது நல்ல மனப்பக்குவதாக இருக்கும். எத்தனை நான் ஒரு நடத்துனராக இருக்கேன், என்னுடைய பார்வையில் நிறைய மக்களுக்கு நான் சேவை பண்ணியிருக்கேன். என்னதான் விளக்கமாக சொல்ல, நிறைய அவார்டும் வாங்கிக்கிறேன். பொதுமக்கள் நல்ல நற்பெயர் கொடுத்துங்க. எங்கள் எம்டி கொடுக்குற அவார்டை விட பொதுமக்கள் கொடுக்குறாங்க பாருங்க, எங்களுக்கு அந்த அவார்டு தான் பெருமையாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. இப்போ நீதிமன்றத்தில் போராட்டவங்க பின்வாங்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில் வந்து அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான ஒரு முஸ்தீவுகள் தொடங்கியிருக்கு. இப்போ எல்லாருக்கும் விடுபட்டவங்க இருக்காங்கல்ல, வரவங்க இது வரைக்கும் வேலைக்கு வராதவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துச்சா? என்ன சொல்றாங்க? விளக்கம் கேட்டு என்ன மெசேஜ் வந்திருக்காங்க? இது வரைக்கும் எனக்கு மெசேஜ் வரல. இருந்தாலும் நாங்கள் தொழிலாளிலாம் ஒத்துமையாக இருக்கோம். நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும், நாங்களும் டியூட்டி போன்ற ஆவலோடு தான் இருக்கோம். ஈஸியாக முடிக்கிற அந்த பிரச்சனை நேற்றே முடிச்சிருக்கலாம். 5-6 நாள் சிஎம் என்ன பண்ணான்னு தெரியல. இப்போ பிரச்சனை இவ்வளோ பெருசான பிறகு இப்போ சிஎம் பேசுறாரு, கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் எங்கள் வழக்கு நிலுவையில் இருக்குது, அதுக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல நீதிமன்றத்தால். அவங்க சொன்னாங்கன்னு உடனே மறுநாளே நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்கிறாங்க. தொழிலாளி பாவங்க, நாங்கள்லாம் இரவு பகல் பராமல் வேலை செய்கிறாங்க. அவர் சொல்கிறார், சிஎம் இது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சொல்கிறாரு 10 வருஷத்துக்கு ஒரு தான் பேச்சுவார்த்தை அப்படின்றாரு. எங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு பேச்சுவார்த்தை. அப்படி 3 வருஷத்துக்கு ஒரு தான் பேச்சுவார்த்தை பேசியும் எங்களால் அந்த 10 வருஷத்துக்கு டார்கெட்டை தொட முடியல. என்ன காரணம், என்ன ஏற்றத்தாழ்வுன்னு தெரியல. நாங்கள் என்ன கேட்குறோம், அதிகமாக கேட்குறோம். 13 பைசா பேசுறதுக்காக 13 இதுக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்? அழகாசி இன்னைக்கு தானே நாளைக்கு தானே சில பிரச்சனை சால்வ் பண்ணதை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக்கி இருக்க வேணாம். நீங்கள் பார்த்து செய்யுங்க. நீங்கள் எது செஞ்சாலும் நல்லா தான் செய்வீங்க. போக்குவரத்து தொழிலை கவனத்தில் வச்சுங்க. 10 வருஷம் செய்கிறாங்க, 10 வருஷம் இன்க்ரிமெண்ட் 10 வருஷம் பேச்சுவார்த்தைனா நாங்கள் தீபாவளியில் பொங்கலில் நாங்கள் 8 மணி நேரம் வேலை செய்யட்டுங்களா? 8 மணி நேரம் 5 மணிக்கு போகிறோம். தொழிலாளி நாங்கள் வந்து 5 மணி ஆச்சு, டைம் ஆச்சு, நாங்கள் வந்து திருச்சி போகிறோம். விழுப்புரத்தில் எல்லாம் இறங்கி நடந்து போவாங்களா? பப்ளிக் போவாங்களா? இப்போ இந்த நீதிமன்றத்தோட நடவடிக்கை நிறைய பேர் திரும்புவாங்கன்ற, இப்போ நிறைய பேர் வேலைக்கு திரும்புவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீதிமன்றம், இப்போ காவல்துறை, இந்த விஷயங்கள் இருக்கு. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ இருக்கிற ஆட்கள் எல்லாமே இங்கே இருக்காங்களா? நிறைய பேர் போறதுக்கான இதில் இருக்காங்கன்னு அரசு தரப்புல சொல்லப்படுது. இப்போ இந்த நீதிமன்றத்தோட தீர்ப்பு தொழிலாளர் மத்தியில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், அவங்களை திரும்ப வேலைக்கு வர வைக்கும் நினைக்கிறீங்களா, இல்லை என்ன நினைக்கிறீங்க? நீதிமன்றம் எல்லாம் படிச்சு தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லது கேட்டது தெரியும், சரியான தீர்ப்பு சொல்லுவாங்க. நீதிமன்றம் இப்போ ஒரு சிலரோட இடரோடால அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். எங்களுக்கு சரியான தீர்ப்பு வரும், தொழிலாளிக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும். நாங்கள் வந்து தப்பாக ஒன்றும் கேட்கல, இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறோம். இந்த தொழிலுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிங்க. முதல்ல நீங்களாம் படிச்சிருக்கீங்க, படிச்சு தான் வந்திருக்கீங்க. இந்த இரவு பகல் பாராமல், நைட்டு பகல் பார்க்காம, மழை வெயில் படி எதுவுமே பார்க்காம நாங்கள் சிரமப்பட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. நாங்கள் ஒன்றும் அதிகமாக கேட்கல, ஊதிய உயர்வு என்ன கேட்குறோம், அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுங்க தான் கேட்டோம் தவிர அவங்களோட எங்களுக்கு அதிகமாக கொடுங்க கேட்கல. நாங்கள் வந்து சனி ஞாயிறுனா லீவ் எடுக்கிறோமா சொல்லுங்கள், தீபாவளினா லீவ் எடுக்கிறோமா, பொங்கல்னா லீவ் எடுக்கிறோமா, அமாவாசை பௌர்ணமினா லீவ் எடுக்கிறோமா? எங்களுக்கு 8 மணி நேரம் டியூட்டியை வகுத்து கொடுங்க. நீங்கள் சொல்கிற ஊதியத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த 10 வருஷத்துக்கு ஒரு தான் இன்க்ரிமெண்ட் தராங்களா, அந்த ஊதியமே எங்களுக்கு போதும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எங்களுக்கு எதுவும் தர வேணாம். 10 வருஷத்துக்கு ஒரு தான் இன்க்ரிமெண்ட் போடுறாங்களா, அரசு இருக்கு, அது கொடுங்க. எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க வேணாம். எங்களுக்கு புதுசாக கொடுக்குறது. எங்களுக்கு மனைவி மக்கள் இருக்கு, நாங்களும் இந்த மாதிரி நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் வந்து ஓபி அடிக்கணும்னு நினைக்கல, கரெக்டாக எங்களுடைய கடமை நாங்கள் சரியாக செய்கிறோம். அதனால எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைங்க. எங்களோட படித்தவங்க நீங்கள், நல்லது தெரியும் உங்களுக்கு. அதனால நல்ல தீர்ப்பு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜீவா, நீங்களே பார்த்துருக்கலாம். இப்போ இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, எங்களுக்கு நிறைய விதமான பாதிப்புகள் இருக்கு, நாங்களும் பொதுமக்கள் ஒருத்தவங்க தான். ஏன்னா தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் மேல ஒரு எண்ணம் புரியாத ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் இவங்க தன்னோட விளக்கமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் பொதுமக்கள் தான், எங்களுடைய குழந்தைகளும் பள்ளி கல்லூரியில் படிக்கிறவங்க தான். இந்த பாதிப்புன்றது பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. மத்திய அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இணையான ஊதியம் மட்டும் இல்லை, எங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் பணம், கடந்த 7 வருஷமா பிடிச்சி வச்சிருக்க பென்ஷன் பணத்தை உடனே கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த போராட்டமானது தொடரும் அப்படின்றாங்க. ஏன்னா இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்போ மற்ற விஷயங்களோ கண்டிப்பா எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ராணி கார்த்திக், 23 தொழிற்சங்கங்கள் இணைந்து தங்களுடைய போராட்டங்களையும் தங்களுடைய கோரிக்கைகளையும் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். அந்த களத்தில் இருந்து அவர்களுடைய அவர்கள் அரசிடம் கோரிக்கை வைக்கிறார்கள், உடனடி தேவை என்ன என்பது குறித்து நீங்கள் விரிவாக பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி ராணி கார்த்திக். போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பத்திரிகையாளர் வாராகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி மற்றும் அப்துல் குர்தீஷ் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதுகுறித்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் உரிய விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகளிடம் தொழிற்சங்கங்கள் சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. அதில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் போராட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் இந்த வழக்கில் தங்களை இணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் குறைந்தபட்சம் 600 ரூபாய் ஊதிய உயர்விற்காக போராட்டம் நடத்தி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகள் தொடர்வதால் அந்த துறையை ஏன் தனியார் மயமாக்க கூடாது எனவும் தமிழக அரசிடம் நீதிபதிகள் வினவினர். 8 மாதங்களாக ஓய்வூதிய பலன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய தமிழக அரசு முதற்கட்டமாக 379 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு பின்னணியில் திமுக உள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்டு நீதிபதிகள் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என கூறினார். அதே சமயம் பணிக்கு திரும்பாத ஊழியர்களை நீதிமன்ற அனுமதி இல்லாமல் பணி நீக்கம் செய்யக்கூடாது எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தொழிற்சங்கங்கள் சார்பில் ஓய்வூதிய பலன்கள் கேட்டு தொடரப்பட்ட வழக்கு மணிக்குமார் கோவிந்தராஜ் அமர்வு முன்பு நிலுவையில் உள்ளதால் போராட்டம் தொடர்பான வழக்கும் அதே அமர்வுக்கு மாற்றப்படுவதாக கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களின் விளக்கத்தை பதிவு செய்து அனுப்புமாறு தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து பணிமனைகளுக்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்கல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களின் விளக்கம் குறித்து தகவல் அனுப்புமாறு தமிழகம் முழுவதும் உள்ள பணிமனைகளுக்கு போக்குவரத்து துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் உள்ள 35 பணிமனைகளில் பணியாற்றும் தொழிலாளர்களிடம் இருந்து விளக்கம் பெறப்பட்டு வருகிறது. இதனிடையே வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை நோக்கி பேரணி நடத்தவும் போக்குவரத்து கழகங்கள் முன்பு குடும்பத்துடன் போராட்டம் நடத்தவும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் திட்டமிட்டுள்ளனர். செய்திகளை விரிவாகவும் விரைவாகவும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.